ஒரு கணவன் மனைவியின் மேல அன்பு வைக்கிற அன்பிற்கு ஈடா இந்த உலகத்துல வேற அன்பே இல்லைன்னு சொல்றாங்க. கணவன் மனைவி மேல வைக்கிற அன்புக்கும் மனைவி கணவன் மேல வைக்கிற அன்பிற்கும் ஈடாய் வேறொரு அன்பு இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆதாம் ஏவாளை நேசிக்கிறான், ஏவாள் ஆதாமை நேசிக்கிறான். இவங்க ரெண்டு பேருடைய அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அத்தி இலை. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க ரெண்டு பேருடைய அன்பின் வெளிப்பாடு என்னது? அத்தி இலை தான். தன் மானம் காக்க அத்தி இலையத்தான் ஆதாம் தைத்து கொடுத்தான். யாருக்கு? அப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், ஏவாளின் மேலே ஆதாமுக்கு வெளிப்பட்ட அன்பு வெறும் அத்தி இலை. ஏவாளுக்கு ஆதாமின் மேலே வெளிப்பட்ட அன்பு என்ன தெரியுமா? அந்த அத்தி இலையை பெற்றுக் கொள்வது. இவரால் அக்செப்டட். ஆனா அவர் எம்மள வச்ச அன்புக்கு என்ன தெரியுமா? இழப்பீடு தான் அவர் எம்மள வச்ச அன்பின் வெளிப்பாடு. என்ன இழப்பு? தோல்விட எப்படி வரும்? ஏதோ ஒரு மிருகத்தினுடைய மரணம் தான் தோலை உண்டு பண்ண முடியும். சும்மாலாம் தோல் வராது. அப்ப நான் சொல்றேன், இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவர் சொந்தக்காரர். அவர் கையில வைத்திருக்கிற சொத்து, அவர் அந்த சொத்தை இழந்துதான் என்னை அவர் பக்கமா இழுத்துக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த இழப்பீடு தான் அவர் என் மேல் வைத்த அன்பிற்கு வெளிப்பாடு. முதல் இழப்பீடு என்ன தெரியுமா? மரணம். ஒரு ஜீவன் அழிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? எனக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை அவர் இலக்காயத்தமாக இருந்தார். அதான் இழப்பீடு. இன்னைக்கு சொல்ல முடியும், உலகத்தில் யார் நேசிச்சாலும் சரி, கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஒரு மனைவி இறந்து போட்டும் கணவன் சாவ சொல்லுங்க, அப்ப தெரியும் அந்த அன்பின் வெளிப்பாடு. ஒரு மனைவி இறந்து, கணவன் இறந்துட்டாரு, மனைவியை சாவ சொல்லுங்க, அப்ப தெரியும் அன்பின் வெளிப்பாடு. இன்னைக்கு இந்த நவீன யுகத்துல நாங்கள் லவபுல் கப்புள் என்று சொல்லுகிறார்கள். என்ன கப்புள்? லவபுல் கப்புள். ஆனா ஒருத்தர் செத்து போனா செத்து போவதுக்கு என்ன இல்லை, அந்த அன்பிற்கு ஆழம் இல்லை. ஆனா என் ஆண்டவர் தன் இழப்பை முதல்ல எனக்கு செலுத்தி தான் அவர் அன்பை நிலை வெளிப்படுத்தினார்.